இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பதை குறித்து மகிழ நினைத்தார். பிறகு எதை குறித்து தன்னுடைய சீடர்களை மகிழ்ந்திருக்க சொல்லுகிறார் என்றால், விண்ணகத்தில் உங்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன என்பதை குறித்து நீங்கள் மகிழுங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார். இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்றால், என்னுடைய பெயரு ஏதாவது ஒருத்தர் விட்டு போச்சு அப்படின்னா உடனே பயங்கரமா போகணும். உதாரணமா, மேரேஜுக்கு பத்திரிகை அடிப்போம். திருமணத்துக்கு பத்திரிகை அடைக்கின்ற போது உறவுக்காரங்க ஏதாவது ஒரு பேர் விட்டுட்டு இருப்பாங்க, அல்லது அவங்க படிச்ச குவாலிபிகேஷன் விட்டுட்டு இருப்பாங்க மறதியா. உடனே என்ன செய்வோம், எடுத்தோடனே பத்திரிகை கொடுத்தோன்னே என் பேர் அதுல இருக்கா, என் பேர் அது இருக்கா, இனிஷியல் கரெக்டா இருக்கா, நான் படித்த படிப்பு முதல்ல கரெக்டா தெளிவா போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி பார்த்துட்டு ஒருவேளை உங்களுடைய பெயர் அதுல எழுதப்படவில்லை என்றால், குறிக்கப்படவில்லை என்று என்ன செய்யலாம், உன் கல்யாணத்தை என்ன சொல்றோம், உங்களுடைய கல்யாணத்துக்கு வர முடியாது. எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், திருமண நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது புதுமனை முக விழாவாக இருக்கட்டும், அல்லது காதணி விழாவாக இருக்கட்டும், இல்ல புதுநன்மை விழாவாக இருக்கட்டும், எல்லாத்துலயும் பேர் இருக்கு. பேர் இல்லை அப்படின்னா எனக்கு தேவை. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு பார்த்து ஒரு நிமிஷம் அந்த பத்திரிகை பார்க்க மாட்டோம். எவ்வளவு நேரம் பார்க்க மாட்டோம்? ஒரு நிமிஷம் அந்த பத்திரிகை பார்க்க மாட்டோம். அந்த ஒரு நிமிஷம் பார்க்கின்ற பத்திரிகையில என்னுடைய பெயர் பொறிக்கப்படவில்லை என்று சொன்னால் உறவுகளை உதறி தள்ளுகிறோம், உறவுகளை உதாசனப்படுத்துகிறோம். அதை இப்படி பார்த்துட்டு அடுத்து குப்பை போடும். அது 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 100 ரூபாய் இருந்தாலும் சரி, ₹1,00,000 இருந்தாலும் சரி, அந்த பத்திரிகை ஒரு நாள் தான். அது யாரும் கண்ணாடி கட்டி பிரேம் பண்ணி பத்திரமா பொக்கிஷமா பாதுகாத்து கிடையாது. அப்படி பாக்குறோமா, பார்த்துட்டு என்னைக்கு கல்யாணம், எந்த இடத்துல கல்யாணம், எப்ப கல்யாணம், அதை பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்யுது, அது டஸ்ட்பினுக்கு தான் போயிடுது. அந்த டஸ்ட்பினுக்கு போற அந்த பத்திரிகையில் கூட என்னுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னா செய்யறோம், கோவப்படுறோம். அதே போல ஒரு குருவானவர் ஒவ்வொரு வாரமும் அன்பியம் சிறப்பிக்கிறார் அப்படின்னா, அந்த அன்பியத்துல யாராவது ஒரு பெயர் விட்டுட்டாங்க, திருவிழா கொண்டாடுறாங்க, அந்த திருவிழா கொண்டாடும் போது அவர் ரொம்ப நெருக்கமா நிறைய செஞ்சிருப்பார். அவருடைய பெயரை தவறா கவனம் குறை எடுத்திருந்தார் அப்படின்னா உடனே என் பேரை சொல்லு, நான் எம்மா வேலை செஞ்சேன், எவ்வளவு ஓடையோடி வேலை செஞ்சேன், என் பேரை சொல்லல என்று சொல்லி நாம் அங்கலாய்த்துக் கொள்கிறோம், நாம் கோபப்படுறோம். ஆனா ஆண்டவராகிய கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய பெயர் இங்க எழுதப்படுவதை விட விண்ணகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா, அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். அதை குறித்துத்தான் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர, இந்த மண்ணகத்திலே என்னுடைய பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது அதை குறித்து நீங்கள் மகிழ வேண்டாம், அது நிலையற்றது. இன்றைக்கு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு குப்பை தொட்டிக்கு போற அந்த பத்திரிகையில் என்னுடைய பெயர் போடல அப்படின்னா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை பத்தி நீங்க ஒரே பண்ணாதீங்க, அது முக்கியம் அல்ல. ஆனால் உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை குறித்து நீங்கள் மகிழ வேண்டும், அதை குறித்து நீங்கள் கொண்டாட வேண்டும். கொண்டாட்டம் அதை கொண்டாடும். ஆனா இன்றைக்கு மண்ணகத்தில் தான் என்னுடைய பெயர் பொறிக்கப்பட வேண்டும், பத்திரிகையில் தான் என்னுடைய பெயர் பொறிக்கப்பட வேண்டும், அனௌன்ஸ் பண்ணும்போது என்னுடைய பெயர் வர வேண்டும். இல்லை அப்படின்னா கங்கணம் கட்டி கொண்டு நாம் என்ன செய்யறோம், உறவுகளை தெரிவிக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்வு நாம் ஒவ்வொருவருடைய பெயரும் விண்ணகத்தில் பொறிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யும்? இதைத்தான் இன்றைய முதல் வாசகம், இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற போது யோபு சொல்லுகிறார், ஆண்டவரை அவர் அறிந்திருக்கின்றார், இதுவரை காணவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். அது விவிலியத்தின் வழியா அறிந்திருந்திருப்போம், அல்லது நம்முடைய பெற்றோர்கள் சொல்வதை வைத்து அறிந்திருப்போம், அல்லது யாராவது நமக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு கடவுளோடு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது அதன் வழியாக நாம் அறிந்திருப்போம். அது முழுமை பெறாது. எப்பொழுது யோபு கடவுளை காண்பதாக சொல்லுகிறார் என்று சொன்னால், மீண்டும் தரக்கூடிய அனைத்தையும் பெற்றுக் கொள்கிற பொழுது கடவுள் எல்லாம் வல்லவர் என்பதை உணர்ந்துகிறார். இப்பொழுதுதான் நான் கடவுள் இருக்கிறார் என்பதை உண்மையாக உணர்கிறேன் என்று சொல்கிறார். கடவுளை நான் நேரடியா பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா,
இதற்கு முன்பாக இருந்த செல்வங்களை விட, சொத்துக்களை விட, பிள்ளைகளின் ஆசைகளை விட இப்பொழுது இறைவன் பல மடங்காக அவருக்கு திருப்பி கொடுத்திருக்கின்றார். காரணம், அவர் அனைத்து துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டார். எல்லாமே அவரிடமிருந்து கை நழுவி போகிற பொழுது, எல்லாமே அவரிடமிருந்து விலகி போகின்ற பொழுது எல்லாமே அழிஞ்சு போச்சு. பிள்ளைங்க அழிஞ்சு போறாங்க, செத்து போறாங்க. வேலைக்காரங்க செத்து போறாங்க. அவர் வளர்க்கிற ஆடு மாடு ஒட்டல் எல்லாம் செத்து போகுது. எல்லாமே அழிந்து போகுது. அப்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். நான் பிறக்கும் போது எப்படி வந்தேன்? வெற்றுடம்பா தான் வந்தேன். திரும்ப மீண்டும் அந்த மண்ணுக்கு செல்லும் எப்ப போகிறார்? வெற்றோடம் பார்த்தம் போகிறார். எனவே கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். எனவே நான் கடவுளை எந்த விதத்திலும் குறை சொல்ல மாட்டேன், கடவுளை நான் எந்த விதத்திலும் பழித்துரைக்க மாட்டேன், நிந்திக்க மாட்டேன் என்று சொல்லி யோபு தன்னுடைய முடிவிலே உறுதியாக இருக்கின்றார். அப்படி முடிவு உறுதியாக இருந்த காரணத்தினால் அவர் முடிவிலே மிகப்பெரிய ஆஸ்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். அவருடைய பெயர் விண்ணகத்திலே பொறிக்கப்படும். இரண்டாவதாக இந்த நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது இயேசு தன்னுடைய சீடர்களை இருவராக பல்வேறு படித்தளங்களுக்கு அனுப்புகிறார். அப்படி அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு எதுவும் எடுத்துக்கொண்டு போகலாம் சொல்றாரு. அவங்க எல்லாமே எடுத்து பேக் பண்ணி ரெடியா வச்சுட்டாங்க. ஆனா அப்போது இயேசு சொல்றாரு, திரும்ப ஓடுறாரு, தேவை உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா பைத்தியக்காரத்தனம் மாதிரி. நம்ம நற்செய்தி அறிவிக்க போறோம், பல்வேறு இடங்களுக்கு போறோம், போகும்போது சாப்பாடு வேணும், ஏதாவது காட்டு விலங்கு வந்துச்சு அப்படின்னா அதை அடிக்கிறது கை வேணும், தடி வேணும், பணம் வேணும். பணம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. இவர் எல்லாம் எதையுமே எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு அங்கி மட்டும் போதும், காலுக்கு மிதியடி போதும், வேற எதுவும் தேவை, கைத்தறி ஒண்ணு எடுத்துக்கோங்க, வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு இயேசுவினுடைய சீடரை பார்த்து. அப்பொழுது அது அவர்களுக்கு புரிந்திருக்கார். இருப்பினும் எங்கள் ஆண்டவர் சொல்லிவிட்டார், எனவே நாங்கள் புறப்படுகிறோம், நாங்கள் செல்லுகிறோம் என்று புறப்பட்டு செல்லுகிறார்கள். அப்படி புறப்பட்டு சென்ற இடமெல்லாம் அவர் என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு பல மடங்கு மதிப்பு இருந்தது, பல மடங்கு வல்லமை இருந்தது. அவர்களால் நோய்களை குணமாக்க முடிந்தது, அவர்களால் பேய்களை விரட்ட முடிந்தது. அவர் சொல்லுகின்ற அனைத்து வார்த்தைகளையும் அனைத்து மக்கள் என்ன செய்யறாங்க? காது கொடுத்து கேட்டாங்க, மனம் மாறினார்கள், ஆண்டவர் இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர்களால் பலவிதமான வல்ல செயல்கள் நிகழ்வதை அவருடைய கண்கள் பார்க்கின்ற போது அதை அவர்களாலே நம்ப இயலவில்லை. எனவே தான் ஆண்டவர் இயேசுடன் திரும்பி வருகின்ற போது, ஆண்டவரை உம்முடைய பெயரால் நாங்கள் பேய்களை ஓட்டினோம், நல்ல செயல்கள் செய்தோம், அதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க? பெருமையா பேசுறாங்க. யார்கிட்ட? ஆண்டவர் இயேசுடன் வந்து பெருமையாக பேசுகிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்றாரு, தற்பெருமை கொண்டாதீங்க. நீங்க சொல்லுகின்ற ஒவ்வொன்றுக்கும் பேய் ஓடுதா, நோய் நொடிகள் குணமாதா, அதை குறித்து நீங்கள் கம்பட்டம் அடைக்க வேண்டாம், தற்பெருமை கொள்ள வேண்டாம். மாறாக உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள். அவங்க ஒவ்வொருடைய பெயரும் விண்ணகத்தில் பொறிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள், அதன்படி நடந்தார்கள். அவர் சொல்ற பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம போனாங்க. அப்படி போகின்ற போது எல்லாரும் அவர்களை வரவேற்றார்கள், அவர்களுக்கு தேவையானதை இறை மக்கள் கொடுத்தார்கள். மீண்டுமாக மகிழ்வோடு ஆண்டவர் இயேசுவிடம் திரும்பி வந்தார்கள். இன்றைக்கு நாமும் பல பேர் என்ன செய்யறோம்? தற்பெருமையோடு நடந்து கொள்கிறோம். இது என்னால் தான் முடிஞ்சிச்சு, நான் தான் செஞ்சேன், இது வேற யாரும் செய்யல, இது நான் தான், என்னை தவிர வேற யாரும் செய்ய முடியாது என்று பல நேரங்களில் நம்மளுடைய திறமைகள் மீது தற்பெருமை கொண்டு அதை தம்பட்டம் அடித்து கொள்கிறோம். அப்படிலாம் தம்பட்டம் அடைக்காதீங்க, அப்படி என்ன செய்யுங்க? தம்பட்டம் அடைக்காதீங்க. மாறாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளுங்கள். இது எல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்தது, இறைவன் என்னோடு இருக்கின்ற காரணத்தினால் தான் இத்தகைய வல்ல செயல்களை என்னால் செய்ய முடிந்தது. நான் ஒரு வார்த்தை சொல்ல அனைத்து மக்களும் அதற்கு கீழ்ப்படுகிறார்கள் என்றால் இறைவன் என்னோடு உடனிருந்து பயணிக்கின்றார். எனவே நான் ஒவ்வொருவர் என்ன செய்யணும்? அந்த இறைவன் என்னோடு இருக்கின்றார், நான் செய்கின்ற அனைத்தும் அவர் எனக்கு கொடுத்த அந்த திறமையால் ஆசீர்வாதங்கள் நடக்கிறது என்பதை உணர்ந்து நாம் கீழ்ப்படுகிறதோடு தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நடக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பெயர் என்ன செய்யும்? விண்ணகத்திலே பொறிக்கப்படும். இன்றைக்கு நாம் நம்முடைய பெயர் விண்ணகத்திலே பொறிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் யோபுவை போன்று எந்த ஒரு பழிச்சொல்லும் சொல்லி கடவுளை துன்புறுத்தாமல்
கடவுளை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் அனைத்தும் இறைவிடமிருந்து வருகிறது, இறைவனிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்கின்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையில் நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய பெயர் நிச்சயமாக விண்ணகத்திலே குறிக்கப்படும். பல நேரங்கள்ல பல பேர் பார்க்கிறோம், அவன் செய்யாத தப்புக்கு என்ன செய்வான், தண்டனை அனுபவிச்சிருப்பான். ஜெயில போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பல பேர் தப்பே பண்ணிருக்க மாட்டான், எவனாவது ஒருத்தர் தப்பு பண்ணிருப்பான், இவன் பலிக்கான போயிட்டு 6 வருஷம் 7 வருஷம் ஜெயில இருப்பான். அப்படியே ஒரு சில பேர் இறந்து போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட என்ன செய்யறாங்க, அந்த துன்பத்தை மனம் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு அதற்காக கடவுளும் செபிக்கின்றார்கள். அப்படி செபிக்கின்றவர் என்ன செய்யறாங்க, விண்ணகத்திலே தன்னுடைய பெயரை பதிவு செய்து கொள்கிறார்கள். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த கடவுளுக்கு முன்பாக கற்பெருமையோடு, ஆணவத்தோடு, செருக்கோடு, அகங்காரத்தோடு நாம் செயல்படுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பெயர் விண்ணகத்திலே குறிக்கப்படாது. இது மீகா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிப்போம். மானிட, கடவுள் எது நல்லது என்று உனக்கு காட்டியிருக்கிறாரே, கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதன். இரண்டாவதாக, இரக்கம் கொள். மற்றவர்களுக்கு முன்னால் முடிந்த பணிகளை செய், உதவிகளை செய். இதுதான் கடவுள் உன்னிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் முன்பாக நாம் தாழ்ச்சியோடு நடந்து கொள்கிற பொழுது நம்முடைய பெயர் விண்ணகத்தில் குறிக்கப்படும் என்பதை உணர்ந்து, இம்மன்னகத்திலே நம்முடைய பெயர்கள் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அதை பற்றி நாம் கவலைப்படாமல், விண்ணகத்திலே என்னுடைய பெயர் பதிக்கப்பட்டுள்ளதா, பொறிக்கப்பட்டுள்ளதா என்பதை குறித்து நாம் அதிகம் அக்கறைப்படுகிறோமா என சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம்.